ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள், அதாவது புதிய தமிழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர்கள் ஒரு 4 பேர்த்தால வந்து கொடுமையா தாக்கப்பட்டிருக்காரு. தமிழக டிஜிபி அலுவலகம் முன்பு செருப்பால் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார். அதனை பற்றி ஒரு ஆலோசனை மற்றும் ஒரு கலந்தாய்வு செய்யணும். அந்த விஷயத்தை பற்றி அதை பற்றி நான் விரிவாக பார்ப்போம். என்ன அப்படின்னா, டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடியே ஒரு கட்சியினுடைய தலைவர் செருப்பால் அடிக்கப்பட்டு 4 பேரால கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்காரு. சரி, ஓகே. எனக்கு என்ன ஒரு ஐயன் பார்த்தீங்கன்னா, திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அடி வாங்கியதாக சொல்லப்பட்ட அவரும் ஒரு பறையர் இனத்தை சார்ந்தவர். அடிச்சவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு பறையர் இனத்துக்கான கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியோட உறுப்பினர்கள் தான் அந்த 4 பேருமே. 2 பேருமே பட்டியலினத்துக்காக போராடுற பெருமக்கள் தான். இதுல இவர்களே வந்து இவங்களை தாக்க வேண்டிய அவசியங்கள் என்னங்க இருக்கும்? இவங்களை தாக்க வேண்டிய அவசியம் அப்படின்னா, திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திமுக கூட கூட்டணி வச்சு சில பதவிகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறார். ஆமா. அந்த பதவிகள் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டியலின மக்களாலும் பறையின மக்களாலும் தான் பெரும்பாலான வாக்குகள் பட்டியலின பறையின மக்களான வாக்கு தான் வச்சுதான் அவர் ஒரு போஸ்டிங் போறாரு. ஆமா. இப்போ இதெல்லாம் எப்படி சேகரிச்சாரு அப்படின்னா, இவங்களுக்கான பிரதிநிதி நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார். பறையர் மக்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்றத அடையாளப்படுத்தி தனக்கான வாக்கு சதவீதம் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகளுடன் போயிட்டு ரொம்ப தைரியமா கூட்டணி வச்சு அவங்களுடைய சட்டத்திட்டங்களை ஆதரிக்கிறதுல முன்னிலை வகிக்கிறார். திருமாவளவன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரும் ஒரு அரசியல் புரட்சியாளர் தான் காணப்பட்டாரு. மாற்று கருத்தே கிடையாது. நல்ல கருத்துக்கள் கொண்டவரா தான் இருந்தார். ஆரம்ப காலகட்டத்துல திருமாமாய் ஒரு புரட்சியாளர் கிடையாது. இல்ல, அரசியல்னா என்ன, நமக்கான அரசியலை எப்படி நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட தெரிவிச்சு கிராமங்கள் தோறும் போயிட்டு பயணிச்சு கிராமங்கள் தோறும் மக்களுக்கு விழிப்புணர்வு அடையிற வகையில நிறைய கருத்துக்களை பேசியிருக்கிறாரு, நிறைய ஒருங்கிணைச்சிருக்கிறாரு, நிறைய புரட்சிகளை செஞ்சிருக்கிறாரு. இல்லைன்னு சொல்ல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் அந்த பயணத்துல இன்னைக்கு அவர் எப்படி நிக்கிறாரு அப்படிங்கிறது விஷயமே. துணை போறாரு. இந்த எந்த பட்டியலின மக்களுக்கு நான் ஆதரவானவன், எந்த பட்டியலின மக்களுக்கு நான் நான் உரிமைகளை வாங்கி தர போறேன், அவங்களுக்காக போராட போறேன் அப்படின்னு நின்னாரோ, அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் போதோ, அவர்களுடைய உரிமைகள் ஒடுக்கப்படும் போதோ அவங்க கூட இல்லை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டே இப்போ இங்க. இப்போ இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுல இன்னொரு டவுட் எனக்கு. இதுல திருமாவளவன் அண்ணரோட ஒரு கொள்கையே பாத்தீங்கன்னா, இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு சமுதாயம் சார்ந்த வன்னியர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நோக்கி ஒரு கூட்டணி அமைக்கிறாரு. ஆமா, என்னோட கேஸ்டுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நீ இன்டீரியர் ரிசர்வேஷன் சொல்ற உள் ஒதுக்கீடு நீ அதிகப்படுத்தி கொடுக்குறியோ அந்த கட்சி கூட நான் கூட்டணி பண்றதுல ஒரு லாஜிக்கலோட வைக்கிறாரு. ஒரு லாஜிக்கலா ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்றாரு. நாயக்கர் சமுதாயத்துல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் வைகோ மற்றும் துரை வைகோ பாத்தீங்கன்னா அதையே முன்னெடுத்து அவங்க உள் ஒதுக்கீடு கேட்டுதான் இருக்கிறாங்க. அதை முன் வச்சு ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. ஐயா கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு கோரிக்கையுமே தனிப்பட்ட ஒரு கோரிக்கை இல்லைங்களே. பொதுவா சனாதன ஒழிப்புன்னு தான் சொல்றாரு தவிர, பறையர் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம், இந்த திட்டத்தை நான் நிறைவேற்ற போறேன், நல்லா நிறைவேற்றிட்டேன் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட ஒரு கோரிக்கை எந்த மைக்லயுமே இவர் சொன்னதே இல்லைங்க திருமாவளவர். அப்படி இருக்கும்போது சனாதன ஒழிப்பு மட்டுமே முன்னிறுத்தி பேசுற திருமாவளவர் அண்ணன் ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு பொது தொகுதிக்கு போகும்போது வண்டியில இருந்து புடுங்கி வீசி எரியிற கொடி பாத்தீங்கன்னா விசிக கொடி தான் ஃபர்ஸ்ட் தூக்கி போடுறாங்க. வண்டியை விட்டு மைக்கு கையில புடுங்குறாங்க. ஊடகங்கள்லயும் நிறைய காட்சிகள் இருக்கு. நிறைய காட்சிகள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்களும் இல்ல. கொடி கம்பத்துல ஏறி கொடியை வெட்டி தூக்கி போடுறாங்க. ஒரு பொது தொகுதிக்குள்ள ஒரு ஆளுங்கட்சியால ஒரு பிரசன்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவராலே ஒரு பொது தொகுதிக்குள்ள நுழையவே அனுமதி இல்ல. அவ்வளவு ஒரு சாதிய வன்கொடுமைகள் இந்த காலத்துல இருக்குது. அவ்வளவு ஒரு தீண்டாமை இருக்கும் போதா இவர் சனாதன ஒழிப்புன்னு சொல்லி நிக்கிறவரு அவரோட கட்சி வேட்பாளரை கூட ஒரு பொது தொகுதிக்குள்ள கொண்டு போக முடியலைங்களே. ஆமா, அப்ப சனாதன ஒழிப்புக்காக நான் ஆளுங்கட்சியை ஆதரிக்கிறேன் அப்படின்றது எப்படி சரியா இருக்கும்? அதாவது சனாதனத்தை ஒழிக்கிறேன் அப்படின்ட்டு சாதிக்கு ஆதரவா செயல்படுறாரு திருமாவளவன். இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ஏன் சாதிக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் பொது தொகுதி இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை நிறுத்த வைக்க கூடாது. அப்படி நிறுத்தினா அந்த இடத்துல ஓட்டு நமக்கு கிடைக்காதுன்னு இந்த திராவிட கட்சிகள் நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே திருமாவளவனும் பயணிக்கிறார். ஆமா, இந்த இடத்துல பொது தொகுதியா, அந்த பொது தொகுதியில பறையின மக்களையோ நம்ம நிறுத்த வேண்டாம், அந்த இடத்துல நிறுத்தினா நமக்கு அந்த ஓட்டு கிடைக்காது அப்படின்னா அவர் அந்த இடத்துல சாதியை நம்புறாருன்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல அவர் சாதிக்கு துணை போறாருன்னு தான் அர்த்தம்.
இப்போ இதை நம்ம மாற்றி இந்த இடத்துல பொது தொகுதியில பட்டியலின மக்களை நிறுத்தக்கூடாதா, நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறது தான் புரட்சி. நான் நிறுத்தி அவங்களுக்கான உரிமைகளை வாங்கி இன்னொரு தாட் வந்து அவர் வந்து பொதுவா வந்து விசிக கட்சிக்காரங்க, விசிகாவோட ரசிகர்கள் சொல்லப்படுற மக்களிடையே ஒரு ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து நம்ப வச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவர் அண்ணார் அவர்கள் வந்து எது சொன்னாலும் எது செஞ்சாலும் சரியா இருக்கும் அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு விசிகாவோட ஒரு தொண்டரை கூப்பிட்டு நம்ம பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட நீங்க வந்து விசிகா வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஆளுங்கட்சி கிட்ட அழுத்தம் கொடுத்து தன்னோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுமே, ஆனா ஏன் அப்படி வந்து பண்றது கிடையாது, இல்ல ஏன் இந்த மாதிரி வந்து அவர் சொந்த சமுதாயம் சார்ந்த மக்களுக்கே ஒரு ஆதரவற்ற இந்த தூய்மை பணியாளர் இஷ்யூல கூட அதை பத்தி அதிகமா பேச விரும்பல, அடுத்த கவனில பாத்துக்கலாம். ஆனா அந்த இஷ்யூல கூட அதிக பேர் வந்து அவங்க சமூகத்தை சார்ந்த ஒர்க் பண்றாங்க. அதுல கூட அவன் ஒரு ரைட்ஸ், அந்த சமுதாயத்துக்கு உண்டான ஒரு அடிப்படை ரைட்ஸை வாங்கி கொடுக்க முடியல ஒரு பிரசன்ட் எம்பியால. அப்படின்றப்போ அவருடைய வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பறையர் மக்களுக்கு ஆதரவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அளவுக்குலாம் பறையர் மக்களுக்கு வந்து ஆதரவுலாம் கிடையாது. திருமாவளவன் வந்து ஆரம்ப காலகட்டத்துல இவங்களுக்கு நடந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடினார், மாற்று கருத்து இல்ல, அது உண்மைதான். அதனால சில மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க, எங்களுக்கான அரசியலை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அரசியலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுல நம்ம சொல்ல வந்து விட்டுட்டோம் பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தொண்டரை கூப்பிட்டு நம்ம கேட்கப்படும் பொழுது அவங்க மனசுல வந்து இப்ப தூய்மை பணியாளருக்கு ஆதரவா வந்து சொந்த சாதி தலைவர் வந்து அதிக பேர் பறையரை ஒர்க் பண்றதுனால நான் அந்த வார்த்தையை பதிவிக்கிறேன். கிட்டத்தட்ட 90% பேர் பறையரை சார்ந்தவங்க தான் வந்து தூய்மை பணியாளராக வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க இருக்காங்க. அவங்களுக்கே ஒன்றும் வந்து தலைவரால் ஒன்றும் செய்ய முடியலையேங்க அவங்க பிரசன்ட் எம்பியாலன்னு சொல்லி கேட்கப்படும் பொழுது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, தலைவர் வந்து அதீத அரசியல் ஞானம் பெற்றவர், அரசியல் ஞானம் வந்து திருமாவளவருக்கு அதிகமா இருக்குது, அவர் எது செஞ்சாலும் பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு பின்புலம், ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நோக்கம் இருக்கும் அப்படின்ற கருத்து எல்லா விசிகா காரங்களுக்கும் நல்ல ஆள் மனசுல ஆணி அடிச்சு வச்ச மாதிரி பதிய வச்சிருக்காரு. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, திருமாவளவர் பேசுறாருங்க, இது சரியில்லைங்க, இது வந்து பறையர் இனத்துக்கே வந்து வருங்காலத்துல இப்ப வந்து புரட்சிகரமா இருக்கிற மாதிரி இருக்கும், வருங்காலத்துல அவங்களுடைய உரிமைகள் வந்து பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நம்ம சொல்லும் போது அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் எது சொன்னாலும் அதுக்கு வந்து பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குங்க. தலைவருக்கு அவ்வளவு ஒரு அரசியல், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அரசியல் சூழ்ச்சி தலைவருக்கு அவ்வளோ இருக்குங்க அப்படின்னு சொல்லி இது எப்படி அவர் நம்ப வச்சிருக்காரு? இது உண்மைதான். அதாவது இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல திருமாவளவனை தான் இது வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. கிடையாது, புரிஞ்சுக்கங்க. ஆரம்ப காலகட்டத்துல இருந்த திருமாவளவன் வேற, இப்ப இருக்கிற திருமாவளவன் வேற. ஆரம்ப காலகட்டத்துல இருந்த திருமாவளவன் தமிழ் தேசியத்தை ஆதரிச்சாரு, திராவிடத்தை எதிர்த்தாரு. இப்ப இருக்கிற திருமாவளவன் வந்து திராவிடத்தை ஆதரிக்கிறாரு, தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறாரு, தமிழ்னே பேசாத, தமிழ் தேசியம்னு பேசாத, என்னடா இது தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு. அப்போ இது ரெண்டுக்குள்ளான வேறுபாடை பாருங்க. ஆரம்ப காலகட்டத்துல அவர் தமிழ் தேசியம்னு பேசும்போதுதான் மக்கள் அவர் மேல விருப்பப்பட்டாங்க. மக்கள் அவரை வந்து எழுச்சி தமிழரா கொண்டாடியதற்கு காரணம் அவர் தமிழ் தேசியம் பேசியதுதான். இன்னைக்கு அவரோட நிலைப்பாடு மாறுறதுக்கு காரணம் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி தனிப்பட்ட முறையிலேயே போராடிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒரு பெரிய சக்தியோட சேர்ந்து நமக்கு நம்ம வந்து இந்த மக்களுக்காக போராடலாம் அப்படின்ட்டு இணைஞ்சதன் காரணமா, அங்க போனதனோட காரணமா தான் அங்க இருக்கிற கோட்பாடுகளை அவர் ஏத்துக்க வேண்டியதா இருந்துச்சு, கட்டாயப்படுத்திக்கிட்டாரு அவரு. இன்னொன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்ப இப்படி வந்துட்டாரு. ஆரம்ப காலகட்டத்துல இருக்கிற திருமாவளவனை பார்த்த ரசிகர்கள், ஆரம்ப காலகட்டத்துல இருந்த திருமாவளவனை பார்த்த தொண்டர்கள் வந்து அவர் அப்ப இருக்கிற மாதிரிதான் இப்பயும் இருக்காங்க. அதனாலதான் இப்ப இருக்கிறவங்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர் வந்து மிக சரியான ஒரு தலைவர், மிக ஞானம் படைத்த ஒரு தலைவர்னு நம்புறாங்க. ஆரம்ப காலகட்டத்துல அப்படி மாற்று இல்ல, இப்ப அப்படி கிடையாது. என்னைக்கே அவர் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக பேசினாரோ அன்னைக்கே அவர் தோத்து போயிட்டாரு. என்னைக்கு இங்க இருக்கிற சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு நான் எதிராக வந்து நிப்பேன் அப்படின்ட்டு எதிராக வந்து நிப்பேன்னு வந்தாரோ, அதுக்கப்புறமா அந்த சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்துற ஒரு அரசோட சேர்ந்து பயணிக்கிறாரு பாத்தீங்களா, அன்னைக்கே அவரோட கோட்பாடுகள் எல்லாம் போய்த்து போய். அது எப்படி நீங்க வந்து சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்துற அரசுன்னு சொல்றீங்களே, அப்போ வந்து நீங்க வந்து அப்ப சாதிய ஒடுக்குமுறையை பண்றதே ஆளுங்கட்சி தான் அப்படின்றீங்களா? நீங்க இதுல வந்து சந்தேகமே கிடையாது. இல்ல இது இப்படியும் சொல்லலாங்களா? எப்படி என்றால் அதனை தட்டி கேட்காதது ஒரு வகையில அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு சம்பந்தம். நீங்க அடிப்படையிலே பாருங்க, நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். ஒரு இடத்துல தப்பு நடக்கும் போது அந்த தப்பை தண்டிக்கவே முடியாது, தண்டிக்கவே கூடாது. இப்படி நம்ம தண்டிச்சோம்னா இவங்களுக்கான ஓட்டு நமக்கு வராதுன்னு நினைக்கிறதும் தண்டனை. ஒரு ஞாபகம் சொல்லுங்க. 1990கள்ல மேலவளவு மற்றும் அந்த மதுரை பரமக்குடி போன்ற ஊர்ல வந்து நிறைய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட இன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பறையர்கள் மற்றும் பல்லர்கள் வந்து ஆணவ படுகொலை வந்து செய்யப்படுறாங்க. அப்படி செய்யப்படும் பொழுது ஆட்சியில் இருந்த கட்சி பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்ப ஆட்சியில இருக்கு. அப்போ வந்து திருமாவளவன் வந்து யாருமே வைக்காத ஒரு கடும் விமர்சனத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள் ரொம்ப மிக மிக கேவலமான வார்த்தைகள்ல ரொம்ப ஒரு காது கூசக்கூடிய
அளவுக்கு ரொம்ப அது இதை விட ஒரு கேவலமா திமுகவை சொல்ல முடியுமான்ற அளவுக்கு பேசினவர் தான் இன்னைக்கு வந்து சனாதன எதிர்ப்புக்காக நான் கூட்டணியில இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஒரு ஆணவ படுகொலைன்றது அன்னைக்கே நடந்திருக்கு. வருஷம் வருஷம் 1-2 நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. இருக்கு. ஆமா. அப்போல இருந்து இப்ப வரைக்கும் 20-25 வருஷம் ஆக போகுது. இந்த 25 வருஷமா ஒரு பட்டியலின மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்ச ஒரு அரசியல் தலைவரால ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியலன்னா இதை விட ஒரு துப்புக்கட்ட ஒரு இதை வந்து வேற விதமா துப்புக்கட்ட அரசியல் பேரொழியில திறனற்ற திருமா திறனற்ற திருமா இந்த வார்த்தை அவருக்கு பொருள். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைக்கான காரணம் என்னன்னா திறனுள்ள திருமா தேவையுள்ள திருமா எழுச்சி தமிழரா இருந்தவரு இன்னைக்கு திறனற்று போயிட்டாரு. அது காரணம் ஏன்? ஒரு வருஷம் ஓகே, 2 வருஷம் ஓகே, ஏங்க எல்லாரும் மனிதர்கள் தான். பண்ண முடியாதுங்க, இவரால பண்ண முடியாது. இது வரைக்கும் எத்தனை முறை நீங்க எம்பியா இருந்திருக்கிறீங்க? ஆளுங்கட்சியை வந்து திமுக வந்து திமுகவோட குடுமையே உங்க உள்ளங்கையில தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பவர்ல இருக்கிற நீங்க 20 வருஷமா ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியலன்னா நீங்க எந்த சனாதனத்தை ஒழிக்க போறீங்க? எந்த பட்டியலினத்துக்கு ஆதரவா நீங்க வந்து கட்சி வச்சிருக்கன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? ஒரு துளியும் கிள்ளி போட்டது இல்ல ஆணவ கொலைக்கு எதிரான இந்த சட்டத்தை இல்ல. ஆனா கொலை நடக்கும் போதெல்லாம் எல்லா ஸ்பாட்டுக்கும் வந்துடுறாரு, மைக்ல பேசுறாருங்க. இந்த மாதிரி இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மைக்கெல்லாம் பேசுறாரு. என்ன பயன்? என்ன பயன்ங்க? இங்க அவரால் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியல. இங்க பாருங்க, சாதாரணமா சொல்றேன், அன்னைக்கு இருந்த திரும்ப வேற, இன்னைக்கு இருந்த திரும்ப வேற. ஏன் இன்னைக்கு இருந்த திரும்ப சிலரால ஏற்க முடியல அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து சாதியை ஊக்குவிக்குது. எப்படின்னா, அந்தந்த தொகுதியில என்னென்ன சாதிகள் இருக்கோ அந்தந்த சாதிகள்லயே ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்தந்த சாதிக்கு தகுந்த மாதிரியான வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. அப்போ என்னைக்கு இந்த சாதி வந்து ஒழியும்? அவங்க சாதி கட்சியினருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த ஓட்டுகள் எல்லாமே சாதி ஓட்டுகளா தான் இருக்கு. அப்படி சாதி ஓட்டுகள் வாங்குற ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறவரு சாதியை ஆதரிக்கிறவரா தான் இருப்பாரு. இந்த இடத்துல சாதியை எதிர்த்தா திருமாவளவனுக்கே வேலை இருக்காது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, சாதி இல்லை அப்படின்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அந்த இடத்துல நிலை பெறாது. சாதியை வச்சுதான் அந்த 2 கட்சிகளிலுமே கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த சாதியை உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்சிகள் சுக்குநூறா போயிடும். இப்போ அந்த கட்சிகள் சுக்குநூறா போயிருச்சு அப்படின்னா அண்ணன் திருமாவளவனால அந்த இடத்துல நிலை பெற முடியாது, நிலைத்து நிற்க முடியாது. இதுதான் முக்கிய காரணம். இது மறைமுகமா திருமாவளவன் வந்து சாதிக்கு ஆதரவா இருக்கிற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிடுது. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த 25 கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா ஐயா இதை பார்க்கும் போதே வந்து விசிக தொண்டர்களுக்கு எல்லாம் வந்து உள்ளம் கொதிக்கும். என்ன சிறு பிள்ளைகள் வந்து அரசியல் தெரியாத பசங்க சில்ற பசங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து என்ன இவனுங்க பேசுறதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியுமா? இன்னைக்கு வந்த பசங்க தலைவர் அந்த காலத்துல இருந்தே வந்து தலித் மக்களுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து இவனுங்க பேசுறானுங்க, இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்களா இல்ல பண்ணி மேய்ச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்மள இதை விட மிக கேவலமான முறைகள்ல வந்து பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்களை குத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க மனநிலையவே அப்படித்தானே அவங்க வச்சிருக்கிறாங்க. நல்ல நோக்கத்துல வந்த தலைவர் தான் திருமாவளவன், மாற்று கருத்தே இல்லைங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாதையில இருந்து வேற பாதைக்கு போயிட்டு அதே பாதையில தான் தான் உள்ளேன் என்று அடித்தட்டு மக்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு. பாத்தீங்களா? அதுதான் அவர் சாமர்த்தியம். இந்த சாமர்த்தியத்தை ஆரம்ப காலகட்டத்தில இருந்து கடைபிடிச்சிட்டு இருக்காரு. எப்ப, எந்த இடத்துல இருந்து? என்னைக்கு வந்து இரண்டாவது அம்பேத்கராக அறியப்பட்ட முகம் அண்ணன் திருமாவளவன் இருந்தார். இப்ப கிடையாது, இப்ப இல்ல, இருந்தார். ஏன்னா என்னைக்கு இதை வந்து மறுபடியும் பேசி இந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க பேசுறாங்கன்னு கூட நினைக்கலாம். இது அவ்வளவு பெரிய அழுத்தமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த பட்டியலின மக்கள் வந்து இந்த தூய்மை பணியாளர்களை இந்த பணியை வந்து நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடிட்டு இருக்கும்போது, இந்த பணியெல்லாம் போய் நிரந்தரம் பண்ணலாமா? எத்தனை நாளைக்கு தான் இந்த மக்களே வந்து இந்த பணியை செய்வாங்க அப்படின்னு யாரெல்லாம் இந்த மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏவுகிறாங்களோ அந்த கட்சிகளுடைய கூட்டணி வச்சுக்கிறாரு அண்ணன் திருமா. இந்த மக்கள் மீதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ இந்த தூய்மை பணியாளர் மீது ஒரு அடக்குமுறையும் ஒரு நிகரில்லாத ஒரு கொடுமை, ஒரு கழிப்பிடத்தை வந்து பூட்டின கொடுமை எங்கேயும் நடந்திருக்குங்களா? இந்த உலகத்துல இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சென்னை மாநகராட்சியவே கழிவுகளை அகற்றி சுகாதாரமா பாதுகாக்கிற அந்த பணியாளர்களுக்கு ஒரு கழிப்பிட வசதி கூட ஏற்படுத்தி தர முடியல அப்படின்னா நெஞ்சமெல்லாம் பதறதுங்க. இது இன்னொரு விஷயத்துல நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் அவங்களோட ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்களே சார், அங்க ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் பாத்தீங்கன்னா நீங்க 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் மேன் சேலரி அவங்களுக்கு கொடுத்தாலும் மாற்று சமூகத்தினர் வந்து நாங்க அந்த வேலையை செய்ய மறுத்துறாங்க. மேக்சிமம் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வடக்கன்ஸ் வந்து வேலை செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க கம்மி சம்பளத்துக்கு.
அவனை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் வேலை செய்யறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கே ஒரு நீதியை பெற்றுத்தர முடியலன்னா நீங்க பட்டியலின தலைவரா இருக்கவே தகுதி இல்ல சார். ஆமா. இப்ப இதத்தான் வந்து அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி சொல்றாரு. அதனாலதான் அவர் அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சிருக்காங்க. அது நம்ம தனியா பேசுவோம். அது உண்மைதான். ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் வந்து தூய்மை பணியாளர் விஷயத்துல விசிகா எந்த அளவுக்கு பேசினாரு அப்படின்னு ஒரு எடுபடாத செயல்களை வந்து ஒண்ணும் முடியல, விசிகாவால ஒண்ணும் முடியல ஆளுங்கட்சிக்கிட்ட. அதை வந்து சுட்டிக்காட்டி சொன்னதுனால அவர் அன்னைக்கு அடிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சிகிட்ட ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அழுத்தத்தின் வாயிலாக இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்க தலைவர்களை பார்த்து இவர் என்னன்னு சொல்லிடுறாரு. சாதாரணமா சீமானலாம் இல்ல இந்த ஏர்போர்ட் மூர்த்தி எல்லாம் பார்த்து அன்புமணி ராமதாஸ் இவங்க வந்து திராவிடத்திற்கு எதிரானவர்கள், இப்படி கருத்தியெல்லாம் பேசுறவங்க எல்லாத்தையுமே அண்ணன் திரும்ப என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இந்த கருத்தியெல்லாம் பேசுறவங்க எல்லாத்தையுமே அண்ணன் திரும்ப என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, திராவிடத்துக்கு எதிரானவர்கள் எல்லாருமே எனக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி, அப்ப எனக்கு எதிரானவர்கள்னா என்ன, உங்களுக்கு எதிரானவர்கள் மக்களே அப்படின்னு மக்கள் மனசுலயே அந்த விஷத்தை ஊத்துறாரு. அப்படி ஊத்துறதோட காரணமா அவங்களுடைய பேச்சுக்களை இவங்க, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த மக்கள் வந்து பாக்குறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்கன்னு தள்ளிட்டு போயிடுறது. ஐயா, இன்னொரு விஷயம், நியாயமா பார்த்தா அந்த மக்களுக்கு இவருதாங்க குரல் கொடுத்துருக்கணும். ஏன்னா தான் சமூகம் சார்ந்த ஒரு மக்கள் அவங்க, உங்க சமூகம் தான் அவங்க, உங்க கட்சியே அந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட குரலை ஒழிக்க வைக்கிறதுக்காக தான் உங்க கட்சியை நீங்க நடத்துறீங்க. அப்படி நடத்தும் போது அவங்க என்ன கேட்கறாங்க, அவங்களாம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல போய் பீர் சாப்பிட்டுட்டு வாரத்துல 2-3 நாள் போய் பீஸா சாப்பிட போய் பர்கர் பீஸா சாப்பிட்ற ஃபேமிலி சேர்ந்தவங்களா தூய்மை பணியாளர்கள் வந்து அன்றாடம் காய்ச்சிகள் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், நம்ம பசங்களை வந்து முன்னேற்றலாம், நம்ம பசங்களோட எஜுகேஷன்ல ஒரு கல்வி முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், அவங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான ஒரு நகரத்துல வசிக்கக்கூடிய சென்னையில வந்து காமனா இப்ப பசங்களாம் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்கன்னு தெரியும், ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ் கோடை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஆசைகளோட தான் வேற வேலைக்கு போறதை விட இந்த வேலைக்கு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேலையாச்சும் நம்ம கிடைக்குதுன்னு சொல்லி அதை நம்பிதான் வராங்க. அதை நம்பின்றதை விட அவங்க வாழ்வாதாரமே அதுதாங்க. இந்த எவ்வளவு கேவலமா இருந்தாலும் இந்த வேலை பரவாயில்ல, எவ்வளவு கேவலமானதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை பண்ணிக்கிறேன், என் பிள்ளை குட்டிகள்லாம் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும்னு அந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க. அவங்களுக்கு உண்டான தீர்வையோ அவங்களுக்கு உண்டான நியாயத்தையோ இந்த அண்ணன் திருமாவளவனால வாங்கி கொடுக்க முடியாது. இதுல கண் கலங்கக்கூடிய ஒரு வார்த்தை வந்து உண்மையிலேயே அதை பார்க்கும்போது தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. ஐயா, சேகர் பாபு என்ன சொல்றாரு, நாங்க சொல்லவே இல்லையே, திமுக தெனா விட்டு அந்த ஆள் பேசுறாரு, வெறுப்பா அவ்வளவு கோபம் வருது, எரிச்சல் வர மாதிரி பேசுறாரு. என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும், நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. அது என்ன கேள்வி? இன்னொன்னு அந்த திரும்ப வந்து கூலி குடுக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, நீங்க நீலம் பண்பாட்டு மையத்துல இருந்து ஒரு பத்திரிகையாளர் போய் அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நீங்க நிறைவேற்றிருந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க என்ன பத்திரிக்கையா? நான் பத்திரிகை தான் பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், உங்களுக்கு கொடுக்கல. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு, பத்திரிகையாளர்களுக்கு தான் நான் பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அப்ப பத்திரிகையாளர்களோட நீ கீழங்கிறாரா? அவர் என்ன சொல்ல வர்றாரு? இல்லைங்க, அந்த சேனல் கேள்வி கேட்டது யாரு? நீலம் பண்பாட்டு மையம். நீலம் பண்பாட்டு மையம்ன்றது ஒரு தலித் இயக்கத்தை சார்ந்தது. நீலம் பண்பாட்டு மையம் யார சார்ந்து இருக்கு அவ்வளவுதான் கேள்வி, அதுக்கெல்லாம் தேவையில்லை. இல்லைங்கய்யா, அவரோட இது என்ன தெரியுங்களா, சேகர் பாபுவோடது வேற பத்திரிகையில இருந்து கேட்டா சொல்லியிருப்பாரு. அவரோட மைண்ட் செட்டே எப்படின்னா, நீலம் பண்பாட்டு மையம் கேட்டதுமே எரிஞ்சு உழுவுறாரு. ஏன்னா நீலம் பண்பாட்டு மையத்தையும் ஒரு தாழ்வாதான் பாக்குறாரு. நீலம் பண்பாட்டு மையம்னா என்ன, பறையற தலித் இயக்க அமைப்பா, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை அப்படின்றத மறைமுகமா சொல்லி எவ்வளவு ஒரு கொச்சப்படுத்துற விதமா அந்த பண்பாட்டு மையம் வந்து எவ்வளவு ஒரு கிராமங்கள்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சிறு சிறு நல்ல விஷயங்களை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருளாதார உதவியும் தலைமையில இருந்தோ இல்ல வரல, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேள்வி கேட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்கு திரு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு, அவர் ஒருமையில பேசிட்டு பாருங்க, என்ன பத்திரிக்கை சொல்ல முடியாது, உனக்கெல்லாம் நான் பத்திரிகைக்கு தான் பேட்டி கொடுக்க வந்திருக்கேன், உனக்கு கொடுக்க வரல அப்படிங்கிறாரு. இது என்னன்னா, உங்களோட சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு அவமானம், அசிங்கம், உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கு சமம் இது. நீலம் பத்திரிகையா உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அது வந்து ஒரு நீலம் பண்பாட்டு மையம் அப்படின்னாலே ஒரு பொதுநல தொண்டு செய்வாங்க அப்படின்றத தாண்டிட்டு அவங்க எல்லா பிரச்சனைகளையும் முன்னெடுத்து நிறைய ஊரை நான் பார்த்துருக்கேன். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நீலம் பண்பாட்டு மையம்னா ஒரு தலித் இயக்கம், அவருக்கு வெறி தலித் இயக்கம் அவருக்கு பிடிக்காது, ஒரு தலித்திசமே பிடிக்காது சேகர் பாபு. இப்படிப்பட்ட அதாவது இந்த மாதிரியான ஒரு சில்லறத்தனமா ஒரு அடக்குமுறை எண்ணத்தோட இருக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற அண்ணன் திரும்ப அதெல்லாம் யோசிக்கணும். இன்னொன்னுங்கய்யா, அவர் இப்போ அண்ணன் திருமாவளவன் பாத்தீங்கன்னா அவருக்கும் தெரியும் இதெல்லாம் இருக்கிறதுலயே வந்து
இந்த வேலையை செய்யறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தெரியும். இந்த வேலைக்காக இவங்க போராடுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா கூட பரவாயில்ல. ஆனா உபத்திரம் பண்ற மாதிரி இதை வந்து நிரந்தரம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அது காரணம் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஆமா. என்ன காரணம் சொல்றாரு? இதை நிரந்தரம் செஞ்சீங்கன்னா பரம்பரையா செய்வாங்க அப்படின்றாரு. ஒரு பேசிக் சென்ஸ் இல்லைங்களா அவருக்கு? இல்ல ஜெனரல் ஒரு மெம்பர் ஆஃப் ஏன்னா ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து சாதாரண நீங்களும் நானும் கிடையாது. இல்ல ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் கிரேடு 3 கிரேடு 2 ஆபீசரோ கிடையாது இந்த மாதிரி பேசுறதுக்கு. அவரு ஒரு ஒரு ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ங்க. இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 545 பேர்த்துல முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு அவரு. அவரு வந்து இவ்வளவு கேவலமான ஒரு கருத்தை பதிவிக்கலாமாங்க? அவருக்கு தெரியாதுங்களா? அவன் எதுக்காக நிரந்தரம் கேட்கறான்? நிரந்தர பணி கொடுத்தா எனக்கு ஊதியம் நீ அதிகமா கொடுப்ப, நான் வந்து பணின்னு நல்லா ஈடுபாடா நான் செய்வேன். இந்த சம்பளம் கொடுக்கும்போதே அவன் ஓடா உழைஞ்சி ரத்தத்தை சிந்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீ ஊதியத்தை அதிகமா அவனுக்கு பண்ணி கொடுத்தனா இன்னும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு முழு முயற்சி ஒரு அர்ப்பணிப்போட பண்ணுவாங்க. ஆல்ரெடி அவங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிரந்தர வேலை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு 15,000 இருந்து 20,000 ரூபாய் சம்பளம் சேர்த்து வருங்க. சேர்த்து வந்தா என்ன பண்ணுவாங்க? அவங்க நினைச்ச மாதிரி அவங்க குடும்பத்தை எப்படி மேம்படுத்தலாம், நம்ம பிள்ளைங்களை எப்படி மேம்படுத்தி அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகலாம். ஏங்க இன்னைக்கு ஸ்லம்ஸா இருக்கிறதா நாளைக்கு ஒவ்வொரு தூய்மை பணியும் நீங்க சம்பளம் ஏற்றி போட்டீங்கன்னா லோன் போடுவாங்க. எல்லாம் அவங்க வீட்டுல பாத்துருக்கீங்களா? யாரும் பெரிய 2 பில்டிங் 3 பில்டிங் பிளாட் அப்படி வாங்குவாங்க. ஸ்லம்ஸை விட்டுட்டு வெளியில ஒரு பிளாட் வாங்கி வீடு கட்டுவாங்க. அவங்க பையனை வந்து நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுவாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. மாசத்துக்கு ஒரு 2 சினிமா, ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லைனாலும் ஒரு அத்தியாவசியத்தை அவங்க வந்து பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஒரு பேக்வார்ட்ல இருந்து வந்த ஒரு மக்கள், சரிங்களா? நீங்க வந்து பர்மனன்ட் பண்ணி கொடுக்கும்போது அவன் லைஃப் ஸ்டைலை வந்து அவன் மேம்படுத்திக்க தானே பார்ப்பான். அது எப்படி தான் வேலையை தன் பையனுக்கும் கொடுக்கணும்னு யாருக்காச்சும் தோணுங்களா? ஏங்க யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த தூய்மை பணியாளர் வந்து எங்க ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க, எங்க பக்கத்து கிராமத்துல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் என்ன பண்றாங்கன்னா தான் செய்யற வேலை தான் பையன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் உறுதியா இருக்கிறாங்க. நீங்க கொடுக்குற அந்த அறகுறை சம்பளத்தை வச்சு அவங்க பையனுடைய எஜுகேஷனை ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வந்துட்டு அவனை பெரிய படிப்பு எப்படி படிக்க வைக்கலாம், அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஒரு அரசு உத்தியோகத்துக்கு எப்படி கொண்டு இது உண்மைங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்க தூய்மை பணியாளர் நீங்க போய் பாருங்க, அவங்க பையனுக்கு பிள்ளைக்கு இந்த வேலையை யாராவது ஒரு சிலர் தான் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. மேக்சிமம் 95% மேல நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம் தான் இருக்காங்க. இது கூடமாங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு எம்பிக்கு இந்த விஷயம் கூடமாங்க தெரியாது. தெரியும், ஆனா முட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? ஏதாவது ஒண்ணு அவங்க அவதூறு பேசினா அண்ணன் திருமாவளவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து நின்று அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாரு. ஏன் அந்த அளவுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த இங்க சொல்லிடுறேன். அசிங்கப்படணுங்க. அதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தூய்மை பணியாளர்களோட பணியை நிரந்தரம் பண்ணிட்டு அவர்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த பணிக்கு வந்துருவாங்க, அதனால இந்த வேலை வேண்டாம், அதை நிரந்தரம் பண்ண வேணாம்னு சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து டாஸ்மாக் கடை ஊழியர்கள் வந்து அவங்களுடைய வேலையை வந்து நிரந்தரமா கேட்கறாங்க. அவங்க டாஸ்மாக் ஊழியர்கள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா அவங்களோட வேலையை வந்து எனக்கு நிரந்தரமா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அதுக்கு நிரந்தரமாக அவங்க கேட்கிற கோரிக்கை வந்து சரிதான் அப்படின்னு தலையாட்டுற திமுக அரசு அப்ப அந்த இடத்துல வேலை செய்யறவங்களோட பிள்ளைகளை வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு பணி அமர்த்திடுவாங்களா? அந்த டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்க அந்த டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்க அவங்களுடைய பிள்ளைகளை வந்து டாஸ்மாக் கடைகளுக்கே வேலையை அனுப்பிச்சு விட்டுருவாங்களான்னு கேட்கிறேன். இதை பத்தி கவலைப்படுற அண்ணன் திருமாவளவன் இங்க இந்த டாஸ்மாக் கடையில வேலை செய்யறவங்களோட பிள்ளைகள் வந்து மறுபடியும் டாஸ்மாக் கடைகளுக்கே வந்துருவாங்க, அதனால டாஸ்மாக் கடைகளை மூடுங்க, அதனால அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிற பணியாளர்களுக்கு வந்து அந்த பணியை நிரந்தரம் பண்ணாதீங்க, அவங்களோட பிள்ளைகள் வந்து அந்த இடத்துக்கே வருவாங்க, இது ஆபத்தான விஷயம்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் பேசுற முடியுமா? பேசிட்டு வரா முடியாதுங்க, பேச மாட்டாரு. ஐயா இங்க பாருங்க, தூய்மை பணியாளர் ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும். அவரு பேசின பேச்சு அவங்களை எவ்வளவு தூரம் உள்ள பாதிச்சிருக்கு தெரியுங்களா? கண்டிப்பா. நான் ஏன் இப்ப இந்த டாஸ்மாக் ஊழியர்களை இழுத்தேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டை வந்து நாள்தோறும் காலையில சீக்கிரம் எழுந்திருச்சு களத்துக்கு போய் அங்க இருக்கிற குப்பைகளை அகற்றி நாடை வந்து தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் பண்றது வந்து இவங்களுக்கு கசக்குது. அவங்களுக்கான பணியை நிரந்தரம் பண்றதுக்கு இந்த நாட்டு அரசுக்கு கசக்குது. நீ பணி நிரந்தரம் பண்ண வேணாங்க ஐயா. திருமாவளவன் சார் வந்து நீ பர்மனன்ட் ஜாப் வாங்கி தர வேணாம், ஒரு ஊதிய உயர்வு. யார் சாப்பிட போறா? ஆனா கேளுங்க, 2 இட்லி சாப்பிடுறவங்க 4 இட்லி 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க, வயிறு நிறையுங்க, மன திருப்தியா வேலை செய்வாங்க. ஊதிய உயர்வாச்சும் வாங்கி கொடுக்கலாம் இல்ல? ஒரு பிரசன்ட் எம்பி ஒரு ஆளுங்கட்சி கூட நாங்க கூட்டணியில் இருக்கோம், அதிகார வர்க்கத்தை ஒழிக்கணும்னா நாங்க பவர்ல இருக்க திமுக கூட தான் இருப்போம்னு வாய் கிழிய பேசுற அண்ணன் திருமாவளவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஊதிய உயர்வை பெற்றுத்தர முடியலைங்களா? இதை கூட பெற்றுத்தர முடியலன்னா நீங்க என்ன? காலையிலே எழுந்திருச்சு களத்துக்கு போய் அங்க இருக்கிற குப்பைகளை சுத்தம் பண்ணி
அந்த இடத்தையே சுத்தம் பண்ணி வைக்கிற அந்த தூய்மை பணியாளர்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னா இந்த அரசுக்கு கசக்குது, முடியல, அருவருக்குறாங்க. நிரந்தரம் பண்றத இவங்களுக்கு கசப்பான விஷயமா இருக்கு. ஆனா இந்த பக்கம் எடுத்து பாருங்க, அப்படியே டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கும் போது, ஆமா அவங்க அந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறது சரிதான், அது நியாயமானதுதான் சொல்லி திமுக அரசுல இருக்கிற ஒரு அமைச்சர் பேசுறாரு. இது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். இப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல வேலை பார்க்கிற டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாம் குறை சொல்லல. யாருக்கா இருந்தாலும் அரசு வேலைன்னு கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் போய் பார்க்கத்தான் செய்வாங்க. அங்க இருக்கிற ஊழியர்கள் நான் குறை சொல்லல. ஆனா அந்த விஷயத்தை தான் நான் பேசுறேன். அந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அதுக்கே நீங்க இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க அப்படின்னா சுகாதாரத்தை ஏன் பின்தள்ளுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு டாஸ்மாக் நீங்க எந்த இடத்துல வைங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா டாஸ்மாக் ஊழியர்களுடைய வேண்டுகோள் அது சரியானதுதான் அப்படின்னு பேசுற நீங்க ஏன் தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரத்தை பத்தி பேசினா மட்டும் இல்ல இது தவறு, இது அடக்குமுறை பண்ணு, இது ஒடுக்குமுறை பண்ணுன்னு சொல்லி ஒடுக்க பாக்குறீங்க அவங்க எல்லாத்தையும். அவங்களை எப்படி ஏமாத்துறாரு பாத்தீங்களா? நீங்க பர்மனன்டானா உன் பிள்ளையும் அதே வேலை. எந்த அப்பா அம்மாங்கயே தூய்மை பணியாளர் யாருங்க இந்த காலத்துல யாருங்கயே கொண்டு வந்து இதை பத்தி நம்ம வேறுமே பேச தேவையில்லை. இதை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. ஏன் சொல்றேன்னா அந்த திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சேதான் முட்டு கொடுக்குறாரு. தெரிஞ்சேதான். ஏன்னா இது அவருக்கு நல்லா தெரியும். இவ்வளவு நாளா இந்த பண்பட்டு ஒரு அரசியல்ல பண்பட்ட ஒரு மனிதர் இவர் இந்த மாதிரி பேசுறது வாய்ப்பு இல்லை. அதுதான் மன வருத்தமே. ஆமா, இது வேற யாரும் பேசினாங்கன்னா பரவாயில்லைங்க. ஆனா திரும்ப பேசியிருக்கானா அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா காலங்காலமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களோட உரிமைகளுக்காக நிறைய விஷயம் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஒரு சம நீதியும் சமத்துவமும் இங்க இல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதியும் அதாவது உயர் சாதியினர்னு சொல்றவங்களுக்கு ஒரு நீதியும் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இங்க சரியான சமமான எந்த ஒரு திட்டங்களும் வகுக்கப்படல. அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறது மிகப்பெரிய சாபக்கேடு. யாருக்கு? யாரையின மக்களுக்கு. ஆமா, இதை நான் தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல அண்ணன் திருமா அவர்கள் திமுகவோட கூட்டு வைப்பது பறையின மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ மிகப்பெரிய ஒரு கேடு. ஐயா, அவர் யாரு பின்னால வந்தடையும். யாரை ஏமாத்துறாரு தெரியுங்களா? அவரை ஓட்டு போட்டு அவர் சாப்பிடுற நேரத்துல 8 மணி ஆனா சாப்பிடுற நேரத்துல ஒரு அவரு கட்சி சார்ந்த ஒரு தொண்டர்களா இருக்கட்டும், அவங்க வீட்டுல இவங்க பாட்டு ஒரு திருமாவளவர் பாட்டுல நிறைய பாட்டு இருக்குது. நிறைய புரட்சிகரமான பாட்டு, நல்லா இருக்கும், கேட்கறதுக்கே நல்லாதான் இருக்கும். பசிக்கிற நேரத்துல கூட அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் சாப்பாடு தட்டை கூட சவுண்டு கேட்க கூடாதுங்க. அவங்களுக்கு மனைவி சாப்பாடு தட்டுல சாப்பாடு போடும்போது அந்த கரண்டி சத்தம் கூட கேட்க கூடாதும்பாங்க. அந்த பாட்டு வரும்போது ஏய் அப்படின்னு சவுண்ட் விடுவாங்க கணவன்மார்கள். இப்படியே மற்ற தொண்டர்கள் விசிகாவுக்கு இருக்கிறாங்க தெரியுங்களா? இவங்களை ஏமாத்துறதுக்கு இவருக்கு எப்படிங்க மனசு வருது? இதை பத்தி நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களை பத்தியும் அவர்களுடைய செயல்பாடுகளை பத்தி தான் எடுத்துரைக்கிறோமே தவிர அவர் மேல தனிப்பட்ட தாக்குதலோ தனிப்பட்ட விமர்சனமோ எதுவுமே கிடையாது. அவருடைய அரசியலை பத்தி தான் நாங்க இவ்வளவு நேரமும் விமர்சனம் பண்ணியிருக்கோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா அவருடைய அரசியல் ஆரம்ப காலகட்டத்துல இந்த மக்களுக்கு பயனளிச்சது இல்ல, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இப்ப முழுக்க இந்த மக்களின் உரிமைகளுக்கு எதிராகத்தான் அவர் எதிராகத்தான் இருக்கிறாரே தவிர ஒரு காலமும் அவர் இந்த மக்களா நிக்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்பப்போ நிக்கிற மாதிரி நடிச்சுக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னா திமுகவோட தயவால வாக்கு வங்கி அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல பெருசா நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா திரும்ப தடம் மாறிட்டார். இதுக்கு மேல அவருக்கு வாக்களிக்கிற பெருமக்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ணன் திருமாவின் ரயில் திராவிட தண்டவாளத்துல தடம் புரண்டுருச்சு. திராவிட தண்டவாளத்துல என்னைக்கே தடம் புரிஞ்சு அது பயங்கரமா ஓடிட்டு இருக்காரு. என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்களிக்கிற பெருமக்கள் நீங்க எதை யோசிக்கணும் அப்படின்னா அண்ணன் ஆரம்ப காலகட்டத்துல பேசியது என்ன, இப்ப பேசுறது என்ன, இதை நாங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சிந்திச்சு பாருங்க, நீங்களே சிந்திச்சு பாருங்க. முன்ன பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நீங்களே தான் பயன்பட்டு. ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசினாலே அவங்க அடிச்சு விடுவாங்க. ஊருக்குள்ள போகும்போது பாத்துப்பாங்க. அதேதான், கரெக்ட் தான். திருமாவளவன் மேல அவ்வளவு பற்றாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அடிச்சாலும் வாங்கிக்கிறோம், அவரை மதிக்கிறவங்களையும் நாங்க மதிக்கிறோம். ஆனா நீங்க மதிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். காரணம் வச்சுக்கோ. நீங்க ஓட்டு செலுத்துறதுக்கு ஒரு காரணம் வேணும். அவர் நம்மளுக்காக பேசி இருக்கார், அதாவது கடந்த காலங்கள்ல பேசினார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க உங்க ஓட்டை அவருக்கு செலுத்தணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. இப்ப அவர் என்ன மாதிரியான அரசியலை முன்வைக்கிறாருன்னு பார்த்துட்டு அந்த அரசியல் உங்களுக்கு தகுந்தார் போல் இருந்ததுன்னா நீங்க அதுக்கு வாக்கு செலுத்துங்க. பேசுனது தப்புன்னு நினைச்சீங்கன்னா தாக்குங்க, எங்களை கடுமையா தாக்குங்க.
விசிகாவோட கொள்கையை கொண்டு தாக்குங்க. கொள்கைகளை நீங்க விசிகாவோட எவ்வளவு வருஷம் கருத்துக்களை வச்சு எங்களை அடிங்க. அந்த அடியை நாங்க வாங்கிக்கிறோம். அந்த கருத்து சரின்னு ஒத்துக்கிற பட்சத்துல உங்களோட இணைஞ்சு பயணிக்கிறோம். பயணிக்கிறோம். உங்க கொள்கை கோட்பாடை விலக்கி வீடியோ போடலாம் நம்ம. ஆமா. எப்படிங்கய்யா? இப்ப இந்த காணொளிகளே அடுத்து வந்து இப்ப நீங்க இதுக்கு எதிராக ஒரு காணொளிகள் போடுறீங்க அப்படின்னா அந்த காணொளிகளை எப்படி இருக்குன்னு நாங்க ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஒருவேளை எங்களுடைய கொள்கைகளுக்கு நாங்க பேசுற கொள்கைகள் தான் தவறு அப்படின்னா தப்புன்னு சொன்னா திருத்திக்குவோம். அதை நாங்க உணர்ந்துக்கிறோம். அதை நாங்க திருத்திக்குவோம். உணர்ந்து நாங்க உங்களுடைய கொள்கையிலேயே பயணிக்கிறோம். இதை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இத வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவளிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு தான் இது முழுக்க முழுக்க இந்த காணொளி அந்த சமர்ப்பணம். ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்கல்ல, அண்ணன் திராவிட ரயில்ல ஏறிட்டாரு. தமிழர், பறையர், திருமாவளவன் திராவிடர் முழுமையாக திராவிடரா மாறிட்டாரு. முழுமையாக திமுகவா மாறிட்டாரு. பேருக்கு கட்சி மட்டும் வச்சிருக்காரு. அதையே அவர் இணைச்சிக்கலாம். சரி, ஏதோ ஒண்ணு, திமுக தண்டவாளத்துல திராவிட தண்டவாளத்துல ஏறிட்டீங்க, திராவிட ரயில்ல போங்க. போகும்போது பறையர் இன மக்களும் உங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு போங்க. அவங்களை கைவிட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.